இது வேற பாஸ்கர் வேலை கேட்டுருக்கோம். வேலை நிறைய ஏற்று போடாதுன்னா கேட்கியா இப்படி புலம்புதிய அங்கே வேலை கிடக்கு இங்கே வேலை கிடக்கு. 25 பேர் 30 பேர் இப்போ வந்தாச்சு. என்னச்சியே தினமும் ஒருத்தனை சமாளித்து இழுக்க வேண்டியிருக்கு. வேலை கொடுக்கணும். அவ்வளோ பேரும் வீட்டில் தான் இருக்கணும். ஒரு நாள் யாராவது போச்சுன்னா தெரியும். இங்கே சகா 2 மணி தானே. சரி புதுசாக ஒருத்தன் வாராங்க கூப்பிட்டு வரவா எப்படி? என்ன வேலை? இந்த வேலைக்கு தான். ஆமாம் வரேன் அதெல்லாம் கேட்கக்கூடாது. கூப்பிட்டு வரவா வேண்டாமா? முத்தனா நீ ஒரு புது பையன் வாரான் வா அறிவுரை என்னது? புது பையனா மம்டியாவது செஞ்சிருக்கானா? சரி அதை சொல்லு. இல்லை கல்யாணம் முடியல. கல்யாணம் முடியாத பையனா கூப்பிட்டு வரலாம். அது என்னப்பா ஒரு சிறப்பு ஆஃபரா? கல்யாணம் முடியலன்னா மம்டியாலைக்கு வரலாமா? டீமுக்கு வந்து கல்யாணம் முடியாத ஆள் தான் வேணும். முடியாத ஆள் எதுக்கு நாங்கள் வேணுங்க தெரியுமா? இந்த பையல எடுத்துக்க முதல்ல எடுத்துக்க நான் சொல்றேன். சரி இந்த பையன் எப்படி இருந்தா தெரியுமா? வந்து 3 மாசம் நல்லா வரட்டி வேலை செஞ்சான். இப்ப எங்க ஊர்ல முங்கான ஒருத்தன் உண்டு. அவன் இப்படி போயிடுவான். அவன் செத்து போனா இவன் சின்ன முங்கா. இவன் சின்ன முங்கா. அவன வீடியோ இப்ப எப்படி உடம்ப குறைக்கலாம் மொத்தத்துல? ஸ்லிம் ஆயிரலாம்ப்பா. பாடி பில்டர் எப்படி இருப்பான்? எல்லாம் 6 பேக் வந்துரும். ஸ்லிம் ஆயிரலாம். எப்படி இருந்தா தெரியுங்களா? நல்லா பூசணிக்காய் மாதிரி உருண்டு திரண்டு இருந்தான். இவன் பாரு பிள்ளை எப்படி கரிய பூரா எடுத்துட்டியா? எல்லாத்துக்கும் 6 பேக் இருக்கும். இவனுக்கு எத்தனை பேக் இருக்குன்னு பாருங்க. நீங்க 8 பேக் இருக்கு பாருங்க. 8 பேக் இருக்கு. உடம்பு எப்படி ஆக்கிருக்க? இது வரைஞ்சது. அது ஆக்கலதாரு பால்வண்ணன். உடம்பு குறைக்க பால்வண்ணன் ஏஜென்சி. எத்தனை பேக் இருக்கு? எங்க மாஸ்டருக்கு சொல்லு. பேக்கே இல்ல. பேக் இல்ல. அது 8 பேக் இருக்கு. பாருங்க பாருங்க எத்தனை. இதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போனா 1000 ரூபாய் கட்டணும்?